வணக்கம். என் ஃப்ரெண்ட் சாரு கால் பண்ணியிருந்தா. கால் பண்ணி அவ சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. சரி கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன். கால் பண்ணி என்ன சொன்னானா அப்படின்னா, "ஏன் எனக்கு ஒரு கால் வந்துச்சுடி" அப்படின்னா. சரி ஓகேடி கால் வந்து அட்டெண்ட் பண்ணி பேசுடி அப்படின்னேன். இல்லடி நான் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஏன்னா எனக்கு அவளுக்கு வந்த கால் அவளுடைய நம்பர்லேருந்து அவளுக்கே வந்துச்சாம்மா. இது எப்படி நம்புற மாரி இருக்கு? உங்களுடைய நம்பர்லேருந்து உங்களுக்கே கால் வருமா? அவ அப்படித்தான் சொன்னா. எனக்கு அப்படி தாண்டி வந்துச்சு அப்படின்னா. என்னடி ஆச்சு கனவு கிச்சு கண்டே அப்படின்னு கேட்டேன். இல்லடி நிஜமேலுமே எனக்கு ஒரு கால் வந்துச்சு. எடுத்து பார்த்தா என் நம்பர்லேருந்து எனக்கே கால் வந்துச்சு. நான் அட்டன் பண்ணல அப்படின்னா. சரி ஓகேடி வச்சிருடி ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். எனக்கு வேலை இருந்துச்சு அப்போ வச்சுட்டேன். திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணா அட்டன் பண்ணேன். சொல்லுடி என்னடி திரும்ப அதே என் நம்பர்லேருந்து எனக்கே கால் வந்துச்சு. நான் அட்டன் பண்ணிட்டேன்டி. அட்டன் பண்ணிட்டு பேசினேன்டி. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகேடி என்ன பேசினேன் சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவ சொன்னால் நான் நீ யாருன்னு சொல்லி கேட்டேன். சாருன்னு சொல்லிச்சுடி. பேசுகிறது சாருக்கு சாருவே கால் பண்ணுவாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடி நீ 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 தெளிவாக தான் பேசுகிறியா இல்லை என்ன குழப்பறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் சொல்கிறது முழுசாக கேளு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தா. சரி என்ன நடந்துச்சு அப்படின்னா அவனை வந்து அவளுக்கே ஒரு கால் வருது. யாருன்னு அவள் கேட்டிருக்கிறா. நான் சாருன்னு சொல்லியிருக்குது. இவளுக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லி கேட்டிருக்கா. மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு அவளுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங் ரொம்ப பிடிக்கும் சாருக்கு. அப்பப்போ டைம் கிடைக்கும்போது சைக்கிளிங் பண்ணுவாள். இன்றைக்கி சைக்கிள் ஓட்ட போகாதுன்னு அந்த குரல் சொல்லியிருக்குது. வெளியில் போகாத நீ சைக்கிள் ஓட்ட போகாத போய் தூங்குன்னு சொல்லியிருக்குது. இவன் வந்து நீ யாருன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் எதிர்காலத்தில் நடக்க போகிறது முன்னாடியே தெரியும் எனக்கு அப்படின்னு அந்த குரல் சொல்லியிருக்குது. அவளுக்கு ஒன்றுமே புரியல. திரும்ப வந்து தெளிவாக சொல்லு நீ ப்ராங்க் பண்ணுற யாருன்னு சொல்லி கால் கட் ஆயிடுது. இதெல்லாம் என்கிட்ட இப்படி சொல்கிறாங்க. யாராச்சும் நீ ப்ராங்க் பண்ணுறாங்களா இல்லை நிஜமேலுமே ஃப்யூச்சர் சாருவா? அப்போ எனக்கு ஒன்றும் இது படத்தில் தான் இப்படிலாம் நடக்கும். டைம் ட்ராவலிங் பண்ணி போகிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் முன்கூட்டியே இந்த படம்லாம் இந்த மாதிரி நிறையா படம்லாம் வருதில்ல. நீ ரொம்ப நீ யோசிப்ப, அதனால் நீயே கற்பனை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். இல்லடி எனக்கு நிஜமேலுமே இந்த மாதிரி கால் வந்துச்சு, நான் அதனால சைக்கிள் ஓட்ட போகல வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே திரும்ப அந்த கால் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் என் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிஜமேலுமே சாருக்கு வந்த கால் ஒரு ப்ராங்க் காலா இல்லை எதிர்கால சாரு முன்கூட்டியே சொல்லுதா? ஒன்றுமே புரியல. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.